ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷனாக அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தான் வீடியோ இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு குவாலிட்டியில் பார்க்கும்போது இப்போ வந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோ ரெக்கமெண்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குறிப்பிட்டு வந்து அவங்களே பெஸ்ட்டான ஒரு விஷயமா ஆட்டோ ரெக்கமெண்டடாக உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஹையர் பிக்சர் குவாலிட்டி இல்லைனா டேட்டா சேவரில் லோ பிக்சர் குவாலிட்டியோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சிங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ இதுதான் விஷயம், மற்றபடி எதுவுமே கிடையாது. அட்வான்ஸ்டில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ அதை பிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கைஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து YT ஸ்டுடியோ ஆப்பில் ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இன்னும் வரல இந்த மாதிரி ஒரு அப்டேட். அதாவது ஜஸ்ட் ஒரு வீடியோ செக்ஷனை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ், அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுடைய சேனலில் ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று, அதாவது மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸில் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ லுக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு வியூவில் கொடுத்து அதை வந்து எடிட் ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி எடிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்துடுது. இதில் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பழைய மாதிரியே தான். பட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் வந்து இந்த டெலிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரோ மார்க்கை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரியான ஆப்ஷன்லாம் வரும். ப்ளஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கும் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பெர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு அப்டேட். அதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட் இதுதான். அதாவது YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஜஸ்ட் எடிட் ஆப்ஷன், இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இந்த பப்ளிக் அதுக்கப்புறம் ப்ரைவேட்டு அன்லிஸ்டட் ஷெட்யூல் இந்த மாதிரியான ஆப்ஷனில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது பேஜாக உங்களுக்கு வந்து உள்ளே போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செட்டஸ் ப்ரீமியர் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் இப்போ பப்ளிக்கில் ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணதால எனக்கு வந்து இப்போ அது காட்டலை. மற்றபடி அதுவும் ஷோ ஆகுது. டேரெக்டாக நீங்கள் YT ஸ்டுடியோ ஆப்பில் இருந்தே அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து ப்ரீமியர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பப்ளிக் நோவில் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பப்ளிக் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அது வந்து ப்ரீமியர் ஆகிரும் பப்ளிக் ஆகும்போதே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட், ப்ரீமியருக்கான ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து. ஸோ கைஸ், அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இதில் எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற வகையிலையும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தைகள் தட்டுறதுனா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ